ரொம்ப நாளாவே நம்மகிட்ட ஒருத்தங்க பேசாம இருக்காங்க. நாம எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. நான் சொல்றது எதுவுமே கேட்கல. என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இந்த மாரி இருந்தா, நான் எப்படி என்னோட லைஃப்ப சந்தோஷமா வாழ முடியும்? என்னோட ஹஸ்பண்டும் சரி, இல்ல என்னோட மனைவியா இருக்கட்டும், இவங்க என்ன புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு என் மேல கோவப்படுறாங்க. இந்த மாதிரி நெறைய பிரச்சனைகள வந்துட்டு என்கிட்ட கொண்டு வராங்க. என்கிட்ட கிளாஸ் வரவங்க. இந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷன்ல நான் எப்படி சடனா நான் வந்து ஒரு பாசிட்டிவாவும், ஒரு ஹாப்பியாவும் மாறுறது? என்ன வந்து என்னைக்குமே வந்து கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டு சண்டை போடும்போது, நான் எப்படி அவங்க மாறுவாங்க அப்படின்னு நம்பிக்கையா இருக்கிறது. இந்த மாரியான கொஸ்டின்ஸோட என்ன பார்க்க வரவங்க, என்கிட்ட கிளாஸ் அட்டெண்ட் பண்றவங்க கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு பர்சனலா சொல்றத விட, நம்ம இது ஒரு வீடியோவா மேக் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப பேத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. எப்பவுமே வந்துட்டு பிரச்சனைகளை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்குள்ள போய் மூழ்கிடுறோம். அதுக்குள்ள நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி அதுக்குள்ள போயிட்டு நம்ம ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடறோம். அப்படி இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் சமாதானமா, ஒருத்தர் திட்டும் போது ஒருத்தர் அமைதியா இருக்கணும். அது யாரா வேணாலும் இருக்கட்டுமே. அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த விஷயத்தை பத்தி பொறுமையா டீட்டெயிலா பேசி சமாதானப்படுத்திக்கலாம். விட்டு கொடுத்து போறது அப்படிங்கறது வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாங்க, அதை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. நமக்கு அது வேணாம், அது அவங்களுக்கு அதை செய்யட்டும். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறோம், இல்லை நம்மளோட ஹஸ்பண்ட் வாங்கணும்னு நினைக்கிறாரு, இல்லை நம்மளோட ஒய்ஃப் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக நம்ம வந்து அந்த பொருளை, நம்ம ஆசைப்பட்ட பொருளை வாங்காம விட்டு கொடுத்துடணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தர் சொல்லும் போது இன்னொருத்தர் கேட்கணும் அப்படிங்கிறதும், ஒருத்தர் ஒரு டென்ஷன்ல இருக்காங்க, ஒரு பிரச்சனையில இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதும், ஒருத்தவங்க திட்டுறாங்க அப்படிங்கும் போது அதுக்கு அவங்களுக்கு நம்ம சரியா ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது இல்லாம நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து அனுசரிச்சு அந்த பிரச்சனைகள் கோவம்லாம் குறைஞ்சி அதுக்கப்புறமா அவங்க கிட்ட நம்ம பேசுறது அப்படிங்கிறது தான் வந்து விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது. இது வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்காம தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, தப்பா எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிறாங்க. சரி, ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியா இருக்கட்டும், இல்ல நான் சொன்ன மாதிரியா இருக்கட்டும், இல்லை அவங்க எதாவது புரிஞ்சுக்கிட்டதா இருக்கட்டும், எப்படியோ ஒன்று அவங்க லைஃப் நல்லா இருந்தால் சரி. சரி, கம் டு த பாயிண்ட். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஏற்கனவே வீடியோக்களை பேசக்கூடிய கண்டென்ட்டுக்குள்ள பேசுவோம். அதாவது என்னன்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வச்சுதானே தவிர வேற எதுவும் கிடையாது. அதே மாதிரி நம்ம எப்பவுமே ஒரே மாதிரியே இருக்க மாட்டோம். நம்மளோட மனநிலை எப்பவுமே மாறிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து திடீர்னு கோவப்படுவோம், திடீர்னு ஒரு ஹாப்பியாக இருப்போம், நம்ம வந்து திடீர்னு டென்ஷனாக இருப்போம், ஒரு வருத்தம், கவலை, இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். மோட் ஸ்விங்ஸ் நிறைய இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதாவது மனநிலை மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம்? நீங்க முழுக்க அமைதியா இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. இப்போ நீங்க கேட்கலாம், நீங்க வந்து இவ்வளோ விஷயத்த சொல்றீங்க, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதா? நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கிறீங்களா? அப்படி இருக்க முடியுமா? அப்படின்னு. ஸோ மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே எல்லா பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யும். அதுலேருந்து எப்படி வரணும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எனக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. அதுலேருந்து நான் வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ வந்துட்டு நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. எதிர்மறையாக நிறைய மன வருத்தங்கள் தரக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வெளியே வந்துட்டு இருக்கோம். மற்றவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம நிறைய ஆர்கியூமெண்ட் இருக்கும், நிறைய மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். அதனால அவங்க நமக்கு ஒரு சில ரிப்ளை பண்ணுவாங்க, சில விஷயத்த சொல்லுவாங்க. அது நமக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அது எப்படி அது சரி, நீங்க சொன்ன தப்பு, நான் சொன்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி நான் பேசுற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வெளியே வர்றது அப்படிங்கிறது தான் நமக்கு நல்லதும் கூட. சரியா? ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட நம்ம வந்து ஒரு அன்பை எதிர்பார்க்கும் போது, ஒரு நல்ல விஷயத்தை எதிர்பார்க்கும் போது, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப நாள் லவ் பண்றீங்க, ரொம்ப புரிஞ்சுக்கிட்டவங்கள பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஏதோ பார்க்குறோம், 10 நாள் வந்து பேசணும், உடனே வந்துட்டு பிடிச்சிருக்கு, எனக்கு வந்துட்டு அவங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றது, ஃபோன் பண்ணி வந்து பேசுறது, அவங்க பேசல, நான் அவங்களுக்காக இந்த விஷயத்த நீங்க சொன்ன விஷயத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறது. ஸோ இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா நடக்கும். ஏன்னா அவங்க அக்செப்ட் பண்ணா மட்டும்தான், அவங்க மனநிலையோட அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் அது நடக்கும். இல்லை அப்படின்னா நடக்காது. நான் வந்துட்டு குறைஞ்சது ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நல்லா பேசி பழகினவங்க, இல்லை மினிமம் ஒரு
6 to 7 8 மந்த் அந்த அளவுக்கு அதை பேசி புரிஞ்சுக்கிட்டவங்கள பற்றி தான் நான் பேசுகிறேன். நான் வந்து ஒரு ஒரு 1 வீக் இல்லை 1 மாதம் தான் பேசியிருக்காங்க அந்த மாதிரி ஆட்களை பற்றி நான் பேசல. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு எனக்கே நிறையா வந்து ஒரு கால்ஸோ இல்லை மெசேஜஸோ இந்த நிறையா வந்து நமக்கு வந்து நம்பர் இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய எடுத்து பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. டேரெக்டாக வீடியோ பார்க்காம கூட வந்துட்டு அவங்க டேரெக்டாக வந்து இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது இல்லை அந்த ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு அவங்களோட ப்ராப்ளத்தை பற்றி இது மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறது இல்லை. யார்கிட்டயாவது கொஞ்ச நேரம் பேசணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வீடியோ பாருங்க அப்படின்னாலும் அதை பார்க்கறது இல்லை. இந்த மாதிரியோட நபர்களை வந்து நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சரியா? இப்போ நாம எதிர்பார்க்கக்கூடிய நபர் நம்ம கிட்ட பேசாது இருக்கும் போது அவங்க நம்ம நிறைய கஷ்டப்படுத்தும் போது நம்ம என்ன பண்றது, நம்ம எப்படி அவங்க மேல பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை விதைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சண்டை சச்சரவு வரும்போது அமைதியா இருக்கணும். 2வது, நீங்க காலையில எந்திரிக்கிறீங்களா, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு டீ காஃபி குடிக்கிறீங்களா, குடிச்சிட்டு நீங்க வந்துட்டு தனியா உட்காந்து ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க. அவங்க மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய அன்பை, சண்டை போட்டது எல்லாத்தையும் விட்டுருங்க, அவங்க மேலே நீங்கள் வச்சுக்கக்கூடிய அன்பை நீங்கள் ஜஸ்ட் ஒரு நோட்டில் எழுதுங்க. எனக்கு ஒன்றா ரொம்ப பிடிக்கும், நான் உன் மேலே ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்னு நினச்சேன், எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ மாறு, எனக்காக நீ மாறி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பாசிட்டிவாக எழுதுங்க. சரிங்களா? இப்படி பண்ணும்போது உங்களுக்கு தெரியாமையே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சேஞ்சஸை பார்க்க முடியும். இப்போ வந்துட்டு எனக்கு வந்து எழுதுறதுக்கு விருப்பமே கிடையாது, என்னால் இந்த மாதிரிலாம் எழுத முடியாது அப்படிங்க நினச்சிங்கன்னா, என்னோட சுச்சுவேஷன் வந்து இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு செல்ஃப் டாக் பண்ணலாம். நீங்கள் வந்து எழுதுறதுக்கு பதிலாக அப்படி மனசார நீங்கள் சொல்லுங்கள். சரியா? இப்போ வந்துட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் வந்து மாறி தான் ஆகணும், உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன், ஏன்னா நீங்கள் ஏற்றுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான அன்பான விஷயங்களை வந்து அவங்க நினச்சி நீங்கள் சொல்லலாம். அப்படி சொல்லும் போது வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்துட்டு ஒரு நபரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு மட்டும் இல்லாமல், ஒரு ஜாப் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு எதிர்பார்த்த ஒரு நபர் மனசை மாற்றுறதுக்கும் சரி, இல்லை நம்மளோட உடல்நிலை நமக்கு வந்து மாறணும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த மாதிரி விஷயத்துக்கு நமக்கும் அது யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் டாக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக, ஒரு ஹாப்பியாக, அதாவது ஒரு சண்டைன்னு வந்துட்டா பிரச்சனைகளை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும், அப்போ தான் ஒரு நிம்மதி அடையும்னு சொல்லுவாங்க. அதை நீங்களா ஜஸ்ட் நீங்கள் பேசும்போது அது உங்களை விட்டு வெளியே போயிடும். அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்படி தான் வந்து ஒரு விஷயத்து மேலே நம்ம நல்ல மாதிரியான எண்ணங்களை கொண்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஏதாவது கோச்சிங்ஸ் தேவை வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி.